ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி வந்து சில்லி சிக்கன்ஸ். ஷோர் அண்ட் ஸ்வீட், இனிப்பு புளிப்பு கலந்த ஒரு சில்லி சிக்கன். ஈஸியான ரெசிபி. ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான மெத்தடு. நான் சொல்கிற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகாய் வந்து நீங்கள் காஷ்மீரி சில்லி இல்லைன்னா நார்மல் சில்லி, ரெட் சில்லி எடுத்து நல்லா சுடு தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. அதை நீங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சில்லி சாஸ் ரெடி ஆயிடும். இப்போ நம்ம வந்து போன்லெஸ் சிக்கனில் தான் பண்ண போகிறோம். நான் ஒரு 1/2 kg அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருக்கேன். அதில் ஒரு முட்டை போடுறேன், 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ். இது கூடவே ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சோள மாவு, 2 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சில்லி பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கணும். நீங்கள் ஊற வச்சுட்டு பொரிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இதை பொரித்து எடுத்துகிட்டு தான் நீங்கள் அடுத்த ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் போகணும். அதனால் முதல்ல இதை ரெடி பண்ணி நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. எண்ணெய் வந்து நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதனால நீங்கள் எண்ணெய் வந்து நல்லா பொரிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எப்போவுமே இந்த ஆயில் ஃப்ரைன்னு பண்ணும்போது கொஞ்சம் சின்ன கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு நிறைய எண்ணெய் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம இந்த எண்ணெயை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த எண்ணெயை அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஒன்று பண்ணலாம். இப்படி பொரிக்கிற எண்ணெய் நீங்கள் பிரியாணி பண்ணுறதா இருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உடனே நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். சிக்கன் 65லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் அன்றைக்கி பிரியாணி பண்ணிங்கன்னா அந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பிரியாணி வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர்னால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கடாயை எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் வந்து கொஞ்சம் பட்டரும் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பொடியாக நறுக்கிய பூண்டு எவ்வளோ போடுங்களோ அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கிய இஞ்சி. அது இஞ்சி வந்து பூண்டை விட பாதி அளவு நீங்கள் போட்டால் போதும். பூண்டு வந்து ஒரு 2 டீஸ்பூன் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா அதில் பாதி அளவுக்கு வந்து இஞ்சி போடணும். ஆனால் பொடியாக நறுக்கி போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாதீங்க. வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி பெருசாக வெட்டி போடுங்க. அது மாதிரி கலர் கேப்சிகம், பெல் பெப்பர்ஸ் உங்களுக்கு க்ரீன் கிடச்சிச்சின்னா க்ரீன் போடுங்க. இல்லை உங்களுக்கு கலர் கிடச்சிச்சின்னா கலரும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் இதே மாதிரி பெரிய க்யூப்ஸாக நீங்கள் போடணும். நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் நேரம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு பூண்டு வந்து நல்ல கலர் மாறி வரும் பாருங்கள். அதுதான் உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதில் நம்ம சாஸ் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேருங்க, 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேருங்க, 1 டீஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. இதுதான் புளிப்பு இனிப்பு உங்களுக்கு காரம் ஸ்பைசி எல்லாம் சேர்ந்து வரும். இது வந்து சில்லி சாஸ் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்சிங் பண்ணுங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி சாஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் தண்ணி, இதை வந்து ஸ்லரிம்பாங்க, அந்த தண்ணியை விடுங்க. நல்லா வீட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த குடமிளகாய், வெங்காயம், சாஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கட்டியாக ஒரு கிரேவி மாதிரி வரும். அந்த நேரத்தில் நீங்கள் வறுத்து வச்சுருக்க சிக்கன் போடுங்க. சிக்கன் போட்டு நல்லா கிளறி விடுங்க. அந்த கார்ன்ஃப்ளவர் ஏன்னா அந்த சிக்கனுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கும் பாருங்கள். செஞ்சு முடிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். சிக்கன் வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும். இப்போ வந்து இந்த எள்ளு வந்து ஆப்ஷனல்னால் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது ஆப்ஷனல்லாம் வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து வந்து நம்ம கொத்தமல்லி இலை போடலாம், இல்லைன்னா வெங்காயத்தால் போடலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் மாறாது, எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். 1 டீஸ்பூன் கடைசியில் 1 டீஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. பட்டர் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சுவையாக பரிமாறுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய்.